ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அரையாண்டு பொதுத் தேர்வு வேதியியல் கெமிஸ்ட்ரியோடைய மாடல் கொஷின் பேப்பர் 11th ஸ்டாண்டர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷினை நீங்கள் படிக்காமல் அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அது நம்ம சேனலோட தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும், கொஷின் பேப்பர் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸும் வந்து சேரும். ஆன்சர் கீஸும் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் வேதியியலில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு வேதியியல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான், படித்து வச்சுக்கோங்க. பின்வருவற்றுள் 180 கிராம் நீரில் உள்ளது எது அப்படின்ற இந்த 1 மார்க் இம்பார்ட்டன்ட்டு, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நான் படிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் ஷோ பண்ணுற நல்லா பார்த்துட்டே வாங்க. பின்வரும் டி ஆர்பிட்டால் இணைகளினுடைய எலக்ட்ரான் அடர்த்தியினை அச்சுக்களின் வழியே பெற்றிருப்பது எது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணு எண் 109 கொண்ட தனிமத்தினுடைய IUPAC நேம் என்னன்னு கேட்குறாங்க. 4வது கொஷின் பாருங்கள். அயனி ஹைட்ரைடுகளை உருவாக்குபவை எவைன்னு கேட்குறாங்க. ஹேலஜென்ஸா, சால்கோஜென்ஸா, மந்த வாயுக்களா, தொகுதி 1 தனிமங்களா அப்படின்றத நீங்கள் எழுதணும். சுடர் சோதனையில் பேரியம் கொடுக்கக்கூடிய பேரியம் அது கொடுக்குங்க இல்லையா, அந்த ஒரு நிறம், அந்த கலர் என்னன்றதை கேட்குறாங்க. அப்புறம் ஒரு நல்லியல்பு வாயுவினுடைய வெப்பநிலை மற்றும் கன அளவு இருமடங்காக அதிகரிக்கும் போது அதன் ஆரம்ப அழுத்தத்தினுடைய மாற்றம் எப்படி இருக்கும்? 4P இருக்குமா, 2P இருக்குமா, P இருக்குமா, இல்லை 3P இருக்குமா நீங்கள் எழுதணும். 7th கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வினையினுடைய அந்த ΔH மற்றும் ΔS மதிப்புகள் முறையே 30 கிலோ ஜூல் ஃபார் மோல் பவர் -1 மற்றும் 100 JK -1 மோல் -1 இருக்குங்க இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது தன்னிச்சையாக நிகழுமா, எந்த வெப்பநிலைக்கு மேலே வினையான தன்னிச்சையாக நிகழும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். தென் அந்த 8வது கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா KPயோடைய மதிப்பு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றும் ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் பென் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்கன்னா அது மறந்து கூட விட்டுருவீங்க. இப்போயே நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் பேக்கு, பாக்ஸ் கண்டென்ட்டு, சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கொஷின் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. அதனால் முக்கியமாக வந்து ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அதில் தான் உங்களுக்கு அதிகமாக வரும். அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 13வது கொஷின், 14வது கொஷினில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ன்றது வந்து என்னென்னு கேட்குறாங்க. அசிட்டோன் அது கொடுத்துட்டு எக்ஸ்ன்றது என்னென்னு கேட்குறாங்க. 15வது கொஷினில் CX பிணைப்பது இவற்றில் வலிமையாக இருக்கும், எதில் வலிமையாக இருக்கும், அதை வந்து நீங்கள் இப்போ எழுதணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பகுதி 2 வந்தீங்கன்னா பார்ட் 2ல் 6 மார்க் நீங்கள் எழுதணும். 24வது கொஷின் வந்து கட்டாய வினா, கம்பல்சரி கொஷின் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறமா ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். 16வது கொஷின் பாருங்கள். மெக்னீஷியம் 2+ மற்றும் குரோமியம் 3+ ஆகியவற்றோட எலக்ட்ரான் அமைப்புகளை எழுதலாம். நவீன ஆவர்த்தன விதியை வந்து வரையறுக்கணும். பாரிஸ் சாந்தினுடைய பயன்கள், வெப்ப இயக்கவியலினுடைய முதல் விதி, ஐசோடோனிக் கரைசல்கள் என்றால் என்ன, பின்வரும் கனிமச் சேர்ம வகைகளினுடைய பொதுவான வாய்ப்பாட்டு, அல்கீன்கள், பென்சினை எவ்வாறு pH-யாக மாற்றலாம், DDT எவ்வாறு தயாரிக்கப்படுது, 50 கிராம் குழாய் நீரானது 20 மில்லிகிராம் கரைந்துள்ள திண்மங்களை கொண்டிருக்கு. அப்போ கரைந்து வரக்கூடிய மொத்த திடப்பொருள் அந்த TTS மதிப்பை வந்து ppmல நம்ம கணக்கிடணும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி. அதை எழுதிட்டு மீதி இருக்கிற கொஷின்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 கொஷின்ஸ் எழுதணும். படிக்கும்போது எப்போதுமே வந்து சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. அந்த மெத்தடை தூக்கி போட்டுருங்க. எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கணும். எழுதும்போது தான் என்ன பண்ணணும்னா சாய்ஸ் விட்டு நம்ம எழுதணும். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் உங்களுக்கு 33வது கொஷின் வந்து கம்பல்சரி. அதாவது ஸ்கேண்டியத்தில் இருக்கக்கூடிய 4s2 எலக்ட்ரான்கள் மற்றும் 3D எலக்ட்ரானினுடைய மீதான செயலூர் அணுக்கரு மின்சுமையினை கணக்கிடணும். அந்த மேக்ஸ் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் கம்பல்சரியாக கேட்பாங்க. மேக்ஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் கெமிஸ்ட்ரியில். அதனால் படிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கம்பல்சரி கேட்பாங்க, விட்டுறாதீங்க. அதை எழுதுனது போக மீதி 3 மார்க் நீங்கள் எழுதணும். ஆனால் படிக்கும் போது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. கேட்கும் போது உங்களுக்கு டைம் பொறுத்து எல்லாம் தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் எழுதிக்கலாம். ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கம் அதை வேறுபடுத்தணும். பாரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எந்த மாதிரி மாற்றலாம்னு எழுதலாம். விரவுதல் மற்றும் பாய்தல் அதை ஒப்பிடலாம். ஸோ சமநிலை மாறிலி மதிப்பு கொடுத்துருக்காங்க. சமன் செய்யப்பட்ட வேதி சமன்பாட்டை எழுதணும். பிணைப்பு தரம் அப்படின்னா என்ன, தூண்டல் விளைவை தகுந்த எடுத்துக்காட்டோட விளக்கணும். சபாடியர் சாண்டர்சன்ஸ் வினையை வந்து நம்ம எழுதணும். அமிலமலை எவ்வாறு உருவாகுது அப்படின்னு எழுதணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி 4 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். ஓனுக்கும் 5 மார்க்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இதில் வந்து ஏதர் கொஷின்ஸ் இருக்குங்க இல்லையா, நாமளும் ஏதர்லேயே படிச்சிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணாதீங்க. எல்லா கொஷினுமே படிச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 38வது கொஸ்டின் வந்து கட்டாய வினா, அதை முதல்ல நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல 4 5 மார்க் வந்து போடுங்க. பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள், ஷோ பண்ணுறவங்களுக்கு படிக்கிறீங்க பாருங்கள். ஒரு சேர்மம் பகுப்பாய்வில் பின்வரும் சதவீத இணையை கொண்டுள்ளது, அதை கொடுத்துருக்காங்களா, அந்த சேர்மத்தினுடைய எளிய விகித வாய்ப்பாடு வந்து என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். அதை எழுதலைன்னா குவாண்டம் எண்கள் என்றால் என்ன, அதனுடைய வகைகளை கூறி விளக்கலாம். ஸோ 35ல் கொஸ்டின் பாருங்கள். ஹைட்ரஜன் பிணைப்பு என்றால் என்ன, அதனுடைய வகைகள்.
அல்லது வாண்டர் வால்ஸ் மாறிலிகளை கொண்டு நிலைமாறு மாறிலிகளை நம்ம தரணும். 36வது ஆ வந்து பாருங்கள், அக ஆற்றலினுடைய சிறப்பியல்புகள் விளக்குக. இல்லைனா என்ட்ரோஃபியினுடைய வழக்கமான வரையறை என்ன, என்ட்ரோஃபியினுடைய அலகு என்னன்னு எழுதணும். அல்லது கேபி மற்றும் கேசிக்கு இடையெல்லாம் தொடர்பை வந்து நம்ம வருவிக்கலாம். 37வது ஆ கொஷின் பாருங்கள், ஒளி சுழற்சி மாற்றியத்தை எடுத்துக்காட்டோட விளக்கலாம். பின்வரும் சேர்மங்களுக்கு IUPAC முறையில் பெயரிடலாம். 2 மார்க் அதுக்கு. அல்லது பீட்டா நீக்க வினைகளுக்கு உதாரணம் தரணும். BOD மற்றும் CODயை வேறுபடுத்தணும். அப்புறம் 38வது ஆ கொஷின், 38வது ஆ அதில் வந்து நீங்கள் ABC சேர்மம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 கொஷினுமே படிச்சுக்கோங்க. எல்லாம் எப்படி நீங்கள் வினை புரியுது அப்படின்றத பேசிக் படிச்சுட்டு போட்டலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.